ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையும் நான் போயிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்கெல்லாம் கூட நான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே என்னென்னலாம் இருக்குது, முக்கியமாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் தான். அந்த கோபுரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முத்திரையாக வந்து இருக்குது. ஸோ அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் கூட நான் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கோபுரம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டாக தாங்க இருக்குது அந்த கோபுரம். எங்கேருந்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து அந்த கோபுரம் வந்து நல்லாவே தெரியுது. அதுதான் அந்த கோபுரத்தோட ஹைலைட்டு. ஸோ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மகாசிவராத்திரி வரும் இல்லையா, அதனால் அந்த கோயம்புத்தூரில் ஈஷாவில் மகாசிவராத்திரி கொண்டாடுவாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டது அந்த ஆதியோகி அந்த சிலை வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அங்கே வந்து அந்த மகாசிவராத்திரிக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் வந்து இருக்காரு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாமமெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் எல்லாமே நிறைய இருக்க மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய இருக்குது. முக்கியமாக பால்கோவா கடைங்கெல்லாம் கூட இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதிக்கு வந்து நம்மளால் போக முடியுது. ஸோ ஆண்டாளை சேவிச்சுட்டு நம்ம வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மண்டபம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ரூபா தான். நம்ம 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நம்ம இந்த கண்ணாடி மண்டபத்துக்குள்ளே வந்து நம்ம போகலாம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கண்ணாடியாக வந்து இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த வான் உயர நிற்குது பார்த்தீங்களா அந்த கோபுரம். அந்த கோபுரம் தான் நம்ம தமிழ்நாட்டோட சின்னமாக வந்து விளங்குது. இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க விதமாக வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து போனது பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 6:25 அரௌண்டு நான் அங்கே வந்து ரீச் ஆகிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பூஜைலாம் நடந்தது. அதாவது ஒரு பசுமாடு, அதோட கண்ணுக்குட்டி, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே அந்த கர்ப்ப கிரகம் வரையுமே வந்து அதுக்கு ஏதோ பூஜைலாம் கூட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரை வந்து திறக்காம தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து உற்சவ மூர்த்திகளும் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலைகளும் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லாதபடியாக இங்கே ஃபஸ்ட்டு ஆண்டாள் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடவே கருடாழ்வார் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி 3 பேரும் சேர்த்து தனித்தனி சிலையாக வந்து ஒன்றா வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்காங்க. அதே சிலைக்கு முன்னாடி உற்சவ மூர்த்திகளும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறம் திரையை திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பால் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டாரி வந்து வச்சாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் போகிறப்ப அங்கே 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா துளசி மாலை வந்து போட்டால் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க சேல்ஸ் மோட்டிவில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாலை 40 ரூபான்னு சொல்லிட்டு 3 மாலை வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியில் நான் அந்த என்ட்ரன்ஸில் போகிறப்பயே அந்த ஈஷா யோக மையம் அந்த ஆதியோகி சிலை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி காலங்காத்தால் அவங்கக்கிட்ட வந்து எதுக்கு நம்ம வந்து வாங்காமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டு 3 மாலை வந்து கொடுத்துருந்தேன். அது நிறைய மாலை வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா அது கிட்ட கொண்டு போய் வச்சுட்டாங்களே தவிர சாமிக்கு வந்து போடலை. அதனால் இந்த துளசி மாலை மட்டும் வாங்கினா அது சாமிக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி போட்டு அழகு பார்த்தா நல்லாயிருக்கும். அதை போட மாட்டேங்கிறாங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல் தான் ஆகுதே தவிர நமக்கு கண்ணு முன்னாடி சாமிக்கு வந்து போட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஆண்டாள், அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் கருடாழ்வார், அந்த 3 பேரும் இருப்பாங்க. அங்கே தான் வந்து பூஜைலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நேராக வந்து இந்த கோபுரம் இல்லை. இது நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து எங்கே பிறந்தாங்களோ அங்கே வந்து நந்தவனம் இன்னும் கூட அப்படியே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு குழந்தைய ஆண்டாள் வந்து இருக்காங்க. அந்த சன்னதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க எங்கே பிறந்தாங்களோ அந்த இடத்துல வந்து தாமரைப்பூ ஷேப்பில் வந்து சின்னதாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கு இல்லையா,
இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கூட கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஐயர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மண் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் நல்லதே நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டாள் நந்தவனம், அதுக்கப்புறம் வட்டபத்திர சாயி பெருமாள் கோயில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ராஜகோபுரம் வந்து இருக்குது. அந்த வட்டபத்திர சாயி பெருமாள் கோயிலுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வுட் ஒர்க் எல்லாம் கூட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்னால் இங்கே வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ கடைசியில் ஐயர் வந்து என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது, எங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே இருந்த போலீஸை கூப்பிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அங்கே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பார்த்த ஃபீலிங் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இங்கே பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து ரசிக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது ஆர்கிடெக்சர் வைஸு. அந்த சிலைகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போனீங்கன்னா அந்த ஆண்டாள் நந்தவனம், அதுக்கப்புறம் அந்த வட்டபத்திர சாயி கோயில், முக்கியமாக இந்த கோபுரம் இதெல்லாமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரமிக்கத்தக்க வகையில் இதெல்லாமே அமைஞ்சிருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.